தாவேகாவுல இணைஞ்ச செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, 2026ல ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சி வெடிக்கும். அம்மா போல, எம்ஜிஆரை போல ஒரு ஊழலற்ற ஆட்சிய விஜய் குடுப்பாரு அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இத மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் சீனியர் எம்ஜிஆருக்கு அடுத்த சிஎம் கேட்டகரியில் இருந்தவர். அவர் எடப்பாடியோட பழிவாங்கன்னு நினச்சிட்டு இவர் போய் அதில் சேர்றது இவருக்கு தான் அழிவு, செங்கோட்டையனுக்கு அழிவு. வாய்ப்பே கிடையாது. எந்த காரணத்தை கொண்டு சொன்னான்னு தெரியல. ஆனால் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் எந்த காரணத்தை கொண்டு விஜயை கம்பேர் பண்ணக்கூடாது. அதுவே பெரிய தப்பு. முதல்ல கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்த வாட்டி நின்னான்னா ஜெயிக்கிறாரா பாருங்கள். அவர் கூட 4 பேர் வந்ததுனால அந்த தொகுதி மக்களை ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக்கல நின்னான்னா டெபாசிட்டே வாங்க மாட்டார். இது ஏற்றுக்கக்கூடிய ஒரு செயல் இல்லை. ஏன்னா இவருடைய திறமைக்கும் இவருடைய அனுபவத்துக்கும் இவர் வேறு எங்கேயும் போகாத அமைதியாக இருந்திருந்தாலே இவர் பேரில் உள்ள ஒரு மரியாதை மிகச்சிறப்பாக இருந்திருக்கும். இவர் கட்சியை ஒன்றா இணைக்கணும் அப்படின்னு இவங்க பேசுகிறது ஏற்றக்கூடியது, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இவரை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரே ஒத்த காரணத்துக்காக ஒரு தகுதி இல்லாத இடத்துல போய் சேர்ந்தது. இவருடைய திறமையும் இவருடைய தகுதியும் 50 ஆண்டுகள் அரசியலை ஒரே ஒரு செகண்டில் சின்ன பிள்ளைத்தனமாக முடிவெடுத்து அவருடைய வாழ்க்கை வீணடிச்சிட்டாருங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இவங்களுடைய தலைவர் வேற, இவங்களுடைய அம்மாவுடைய திறமைகள் வேற, ரைட்டுங்களா? நீங்கள் யானைகிட்ட உள்ளதை எறும்புகிட்ட எதிர்பார்க்க முடியுமானா முடியாது, சரிங்களா? ஆலமரம் எங்க, கீழே இருக்கிற சாதாரண புல் பூண்டு செடி எங்க, புல் பூண்டாக இருக்கிற நேற்று முளைச்ச காளாங்கிட்ட கொண்டு போய் ஒரு ஆலமரத்தை ஒப்பிடுறதே மிகப்பெரிய அவருடைய அனுபவத்தில் என்ன அவருக்கு ஆச்சுங்கிறதான் எங்களுடைய கேள்வி. ஏன்னா ஆலமரத்துடைய தன்மை வேறு, ஆலமரத்தின் கீழே இருக்கிற காளானுடைய தன்மை வேறு. ஒரு காளானையும் ஒரு ஆலமரத்தையும் ஒப்பிடுறதே இது செங்கோட்டையனுடைய 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையை வீணடித்து அவருடைய கண்ணை மறைச்சிட்டு தான் நாங்கள் சொல்லுவோம். அம்மாவே தூக்கி போட்டாங்க 2011. குப்பையில் இல்லை, கேடு கேட்ட குப்பை மாரி தூக்கி போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் அவருக்கு வாழ்வே கொடுத்தார், சரிங்களா? கூப்பிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கொடுத்தாங்க. இந்த எடப்பாடிக்கே துரோகம் பண்ணிட்டு இப்போ போகிறார் இவர். தற்கூரி. இப்போ இவர் போய்கிறார். இவர் அவனோட கேவலமான ஒரு தற்கூரியாக தான் இருப்பார் இவர் செங்கோட்டையன், சரிங்களா? கோபிச்செட்டிப்பாளையத்தில் விஜய் கட்சியில் இவரே நின்னார்னா நிச்சயமாக தோப்பார், சரிங்களா? 9 முறை எம்எல்ஏ இருந்தார், அவருக்காக ஓட்டு போடல. ரெட்டையால் என்ற சிம்பிள்னால தான் ஜெயிச்சார். இனிமேல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அழிவு காலம் நெருங்கிச்சு. அவர் இதுக்கு முன்னாடி யார் ஆட்சி பண்ணாங்களா? எடப்பாடி 4 வருஷம் அழகாக ஆட்சி பண்ணார் இல்லைங்களா? நல்லாட்சி தானே பண்ணார். நல்லாட்சி பண்ணுறதுனால நீ கூடவே இருந்த. இப்போ மட்டும் எப்படி அவர் கட்டாட்சி பண்ணுவார் நீ இப்படி சொல்லுவேன்? விஜய்க்கு என்னங்க தெரியும்? ஏங்க விஜயே ஒரு தற்கூரி தான். சினிமாவில் நடிக்கிறான், எப்படி பேசுகிறான் காஞ்சிபுரத்தில். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை நம்பி இவர் போகிறாரு. இவருக்குன்னு ஒரு தனி மரியாதையாக இருக்குது செங்கோட்டையனுக்கு. தற்கூரி கூட போய் சேர்ந்தா இவன் தற்கூரி தான் ஆகிட்டார், வேஸ்ட் ஆகிட்டார், அவ்வளோதான். நான் பெரிய ஆனஸ்டாக நினச்சேன். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய இடத்துல வச்சு பார்த்தேன். ஏன்னா எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா கூட, ஏன் கலைஞர்லாம் ரொம்ப ஃபிட். அவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவருக்கும் அவருடைய தகுதிக்கும் ஒத்து வராத அல்லது எதுவுமே செட் ஆகாத ஒரு ஆளுக்கிட்ட போய் தலைவன் போய் அவங்ககிட்ட அடிமையாக இருக்க போறியே, அது ரொம்ப கஷ்டம். கஷ்டத்துலேயும் கஷ்டம், இந்த மாதிரியான கஷ்டம். நீயும் ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், இவங்க குரூப்பெல்லாம் சேர்ந்து நீ தனியாக ஆரம்பிக்க வேண்டியது தானே ஒரு கட்சியை. நீயும் இன்னொரு ஆளுக்கிட்ட போய் அடிமையாக இருக்க போகிற. அதில் உனக்கு என்ன வரப்போகுது? கோபிச்செட்டிப்பாளையத்தில் நீ மட்டும்தான் ஜெயிப்ப, மற்ற எவனும் ஜெயிக்கவே மாட்டான் அந்த பார்ட்டியில். உன்னால தான் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் பெருமையாக இருக்குமே தவிர அவங்களால உனக்கு எந்த பெருமையும் கிடையாது. அது போன இடம் சரியில்லாத இடம். அவர் வெறும் சீக்கிரத்தில் அவர் வெளியில் வந்துடுவார். இவர் சொல்கிறது அவங்க 4 பேர் விடுவாங்களா? அவருக்கு விஜய்க்கு பின்னாடி 4 பேர் இருக்காங்க. புஷி, ஆசி, குஷி, இவனுங்கெல்லாம் இருக்கிறானுவ. இவனுங்கெல்லாம் இவரை விட மாட்டாங்க மேலே. அவங்களுக்கு கீழே தான் இவர் இருக்க வைப்பார். அப்படியே இருந்தாக்க இவருக்கு செட் ஆகாது. அதிகமாக ஒரு 4 மாதம் இருப்பார், இல்லைன்னா எலெக்ஷன் முடிஞ்சு வந்துடுவார். அங்கே இருக்க மாட்டார், கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஆனால் அவருடைய திறமைக்கும் அவர் நல்ல மனுஷன் சார், ரொம்ப 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 நல்ல மனுஷன். அவரை நான் மினிஸ்டராக இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும் அவரை. ஆனால் அவர் இப்போ என்னை மறந்துருப்பார். ஆனால் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. போய் ஒரு சாக்கடையில் போய் விழுந்த மாதிரி விழுந்துட்டார். எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஊழல்கள்ன்றது சில தவிர்க்க முடியாத சூழலில் நடக்க தான் செய்யும். அது எல்லா வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஆட்சியாக இருந்தாலும் நடக்க தான் செய்யும். எந்த ஒரு கட்சி தலைவரும் எந்த ஒரு கட்சியுமே ஊழல் செய்ய முடியாது அப்படின்றத 100க்கு 100 எந்த ஒரு தலைவர்களாலும் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க.
ஒரு சராசரி மனிதன்லேருந்து பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆய்வாளராக இருந்தாலும் சரி, இல்லை கட்சி தலைவர்களாக இருந்தாலும் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஊழலே நடக்காதுன்னு இவர் சொல்கிறது வந்து வேடிக்கையாக தான் பார்க்க முடியுது. யார் செங்கோட்டையனோட சொல்கிறது வேடிக்கை தான் பார்க்க முடியுது. இன்னொன்று என்ன ஒரு விஷயம்னா, விஜய் ஊழலற்ற ஆட்சி தருவார்னு சொல்கிறது ரொம்ப ஒரு நகைப்பாக இருக்குது. ஏன்னா அவர் சொந்த வாகனம் ஒன்று எடுத்தார், விஜய் எடுத்தார். அதுக்கே அவர் சரியாக வரி கட்டலை, இன்னும் வரையும் கட்டலைன்னு சொல்லி கோர்ட்டில் இப்போ வரைக்கும் கேஸ் ஓடிட்டு தான் இருக்குது. அதுக்கு முதல்ல அவர் வரி கட்டட்டும், அதுக்கப்புறம் ஒரு ஊழலை பற்றி அவர் சொல்லட்டும். எப்படி சொன்னார் அப்படின்றது செங்கோட்டையன் சொன்னாருன்னு தெரியல. அதுதான் அவருடைய அரசியல் முதன்மைக்கு இவர் போகிற இடம் அது வந்து சரியான இடம் இல்லை. மிகப்பெரிய அவர் என்ன நினைச்சாரு என்ன பண்ணார் அப்படிங்கிறது தெரியலை. இருந்தாலும் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல் முதிர்ச்சி உள்ள தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கூட வந்து அரசியல் பண்ணவர், அங்கே அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மா வந்து இரும்பு பெண்மணி போற்றப்பட்ட அந்த அம்மா வந்து அந்த அம்மா கிட்ட இவர் அரசியல் பண்ணவர். அந்த அமைச்சரவையில் இவர் வந்து இருந்தவர். மூத்த தலைவர் கலைஞரெல்லாம் பார்த்தவர், எதிர்கட்சியாக இருந்தவர். அப்படி உள்ள அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் வந்து சாதாரண நேற்று முளைச்ச காலான அரசியல்னா என்னான்னு தெரியாத, அரசியல் அனுபவம் இல்லாமல் ஒரு கூட்டத்தில் போய் சேர்ந்துருக்கிறது வந்து த லைன்ஸ் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6வதுல ஒரு கதை ஒன்று, ஒரு ஸ்டோரி ஒன்று வரும். ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார் அந்த கதைன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா குள்ளநரி வந்து சிங்கக்குட்டி வந்து குள்ளநரியை கூட போய் சேர்ந்துக்கும். இந்த குள்ளநரிகளெல்லாம் கூட்டமாக ஓடியாந்து ஆஹா நீதான் தலைவன் நீதான் தலைவன் நீதான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அந்த சிங்கக்குட்டி வந்து ஆஹா இது சிங்கம், இது இருக்கிற இடத்துல இருந்தாலும் இதுக்கு மரியாதை. ஆனால் குள்ளநரி கூட்டத்தில் பூந்துக்கிட்டு நம்ம தான் குள்ளநரிக்கெல்லாம் தலைவர்னு சொல்லி அதனுடைய வாழ்க்கையை வீணடிச்சு போடும். ஏன்னா சிங்கமாக இருந்தால் தான் அதுக்கு பவர், அதுக்கு மரியாதை. குள்ளநரி கூட்டத்தில் போய் இருக்கிறதால இவருடைய மரியாதை கீழே போய் இருக்கிறத தவிர இவருடைய அரசியல் புதுமைக்கு ஏற்ற இடம் அது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக இருக்குது சார். ஒரு மூத்த அரசியல்வாதி 50 வருஷமாக எம்எல்ஏன்னு இருக்கிற கேவலமான போய் ஒரு ஆளுகிட்ட போய் சேர்ந்துருக்குது. வேற எந்த கட்சியிலாவது போய் சேர்ந்துருக்கலாம்ல. சரி ஏடிஎம்க்கு ஏதாவது ஒன்று வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, நீ வேற எந்த நல்ல கட்சியால் போய் சேரலாம் இல்லையா? கேவலமாக எந்த கட்சியில் போய் சேரலாம் ஒன்று போய் எவ்வளோ மதிப்பு மரியாதைனா இல்லைங்க அவர் போய் இவங்ககிட்ட போய் சேரலாமா? கேவலமாக இருக்குது. இதுதான் நடக்கவே நடக்காது. அவங்களுடைய அது என்னது சிஸ்டம், அவங்களுடைய சிஸ்டம். ரஜினி சொன்ன மாதிரி நான் வந்தால் போலீஸ் சிஸ்டத்தை மாற்றிடுவேன்னு சொல்லுங்கள். நான் வந்தால் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் என்ஜிஓ சிஸ்டத்தையே மாற்றிடுவேன்னு சொல்லுங்கள். அப்போ நாங்கள் ஒத்துக்கலாம். லஞ்சமே வாங்க மாட்டேன் யார் சொல்ல மாட்டான்? அவனெல்லாம் சும்மா கதை. ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆட்சியை பிடிச்சோடனே எவன் வேணால் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கடா, எடப்பாடி மாதிரி விட்டுட்டு அவனும் அடிச்சுக்குவான் இவனும் அடிச்சுக்குவான். 5 வருஷத்தில் கம்பெனி எடுத்து மூடிட்டு போயிடுவான். அதெல்லாம் வந்து மனிதாபிமானங்கிற ஒன்று அவனுங்கள்ட்ட கிடையாது. இருந்துச்சுன்னா 40 பேர் செத்தான்ல, நான் இந்த ஒன்று 4 பேர் அங்கே போய் நின்று அவனுக்கு கூட அழுதுருக்கணும். அப்போ போய் மாஸ்க் காட்டியிருந்தான்னா பரவாயில்லடா நல்ல மனுஷன் நாம் சொல்லியிருக்கலாம். அவன் உடனே தொண்டைக்கான துணியை பின்னங்கால் படத்தில் அடிக்கிற மாதிரி ஓடி வந்துட்டு ஒரு மாதம் கழித்து அவன் வீட்டுக்கு வாடான்னு சொல்லி வரலாறு எந்த இதுவும் கிடையாது. எந்த வரலாறும் எந்த தலைவனும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. இவன் பண்ணுறான்னா அப்போ எவ்வளோ பேர் கீழ்த்தரமாக இந்த மக்கள் இருக்காங்க. சுயமரியாதை இல்லையே. பெரியார் சுயமரியாதை, கலைஞர் சொன்னது, அண்ணா சொன்னது எல்லாம் காற்றுல போச்சு. இனி மறுபடியும் இவனுங்களை திருத்த முடியாது. இனி வந்து இவனுங்களுக்கு எனக்கு என்ன கேட்டால் மறுபடியும் சனாதனம் வரணுங்கிறேன். ஆமாம், வந்தால் தான் இவன் கோயிலுக்கு வரக்கூடாது, தண்ணி இந்த ரோட்டில் நடக்கக்கூடாது, தோளில் துண்டு போட்டேன்னா வெட்டிடுவேன், இடுப்பில் வேட்டி கட்டக்கூடாதுடா, டவுசர் கோமனம் கட்டுறான்னு சொல்கிறான் பாரு. அந்த ரூல்ஸ் வரணும். அப்போ தான் இவனெல்லாம் அடங்குவானுவன். எல்லாம் அடங்க மாட்டானுவன். அவன் பின்னாடி போகிற பசங்களுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு உனக்கு வச்சு உன்னை ஃப்ரீயாக வளர்த்து விட்டா நீ ரெட் அண்ட் பிளாக் அடிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்கிறிய. நீ மனுஷனாடா? ரேஷன் கடை எப்படி வாங்கி திங்கிற? உங்கள் அம்மா எப்படி ரேஷன் வாங்கி திங்குது தெரியுமா உனக்கு? அந்த ரேஷன் கடையை எப்படி கட்டமைச்சார் கலைஞர்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. ரேஷன் கடையை 1 ரூபாய்க்கு 1 படி நிச்சயம், 3 படி நிச்சயம், 1 படி தான் போடுவேன்னு சொல்லி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 2-3 ஊருக்கு போட்டார். அதுக்கப்புறம் கொடுக்க முடியல, அவர் காலம் முடிஞ்சிச்சு. அப்போ இது நிறைவேற்றணுமே. கலைஞர் அதுக்கப்புறம் கைக்கு வந்த பிறகு இந்த ரேஷன் கடையை கட்டமைச்சு விவசாயிகள்ட்ட நெல்லை கொள்முதல் பண்ணி வாங்கி அரிசி உருவாக்கி இவன் மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது, சோறு இல்லாமல் ஸ்கூல் போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இவர் படிக்க வச்சு உனக்கு இவ்வளவுலாம் பண்ணுனா ரெட் அண்ட் பிளாக்கை நான் அடிப்பேன் ஒழிப்பேன் அப்படின்னு துண்டை கட்டிட்டு ஆட்டம் போடுறானுங்களே. இவனுங்களை என்ன எதால் அடிக்கிறது? நான் உண்மையான விஜய் ரசிகர்களுக்கு மொத்த பேருக்கும் சொல்கிறேன், புறம்போக்கு பசங்களா, நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லு, ரேஷன் வாங்கக்கூடாது, 1000 ரூபா வாங்கக்கூடாது, இலவச பஸ்ஸில் போகக்கூடாது. நீ வந்து ஒரிஜினலாக நீ ரோசக்காரனா இருந்துட்டு ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் நீ செய், அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். சரிதானா?
அவர் எதுக்கு ஆசைப்பட்டு இந்த கட்சியில் போய் சேர்ந்தாருன்றது இப்போ வரையும் நம்மளால தெரியல. இன்னைக்கு அது வேறு இல்லாமல் நேற்று போய் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ராஜினாமா பண்ணிட்டு நேற்றே தெரிஞ்சு போச்சு யார். நேற்றே தாவேக்கால போய் ஆதவ அர்ஜுனா குட்டி குஞ்சு அணில் குஞ்சுகளுடைய குட்டி குஞ்சுகள்கிட்ட போய் பேசியிருக்கிறாரு. அது வந்து நம்மளுக்கு நேற்றே தெரிஞ்சு போச்சு, தாவேக்கால தான் போய் சேர போகிறாரு அப்படின்னு நேற்றே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. காலையில் வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்து ஒரு 9 to 8 மணி டு யமகாண்டா ஏதாவது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 10 மணிக்கு நல்ல நேரம்னு பார்த்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறார், அறிவிச்சு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஆதவ அர்ஜுனா உட்காந்துருக்கிறாரு. குஷியானந்த பக்கத்தில் குறை வச்சுட்டு இவர் வந்து பகிரங்கமாக அறிவிப்பு பண்ணுறாரு. நான் தாவேக்கால நினைச்சிட்டேன், ஊழலற்ற இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் ஒரு நகைச்சுவையாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக விஜய் அறிக்கையை வெளியிடுறாரு. அவர் தனியாக ஒரு வீடியோ, கீர்த்தி சுரேஷ் அவர் வீட்டில் இருக்காது, திரிசா அவர்களுடைய வீட்டில் தானே திருமணம் ஆயிடுச்சு கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு. அநேகமாக திரிசா அவருடைய வீடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ 3 நிமிஷம் வீடியோ காலையில் கூட எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த எல்லாரும் வரவேற்கிறாருங்களாமா, வரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கட்சி தலைவர்கள் அவர்களை பெருமையாக புகழணும்ல. வந்திருக்காரு, செங்கோட்டையன் வந்திருக்கிறாரு, 50 ஆண்டுகள் அரசியல் முனைவராக இருக்கிறாரு, அனுபவசாலியாக இருக்கார். அவர் புகழ்ந்து பாராட்டணும்ல. இப்படி நிறைய பேர்த்த என்ன செய்ய புகழ்ந்து பாராட்டினா தான் வருவாங்கன்னு நினச்சி அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு 3 நிமிஷம் வீடியோ பேசியிருக்கிறார். நல்லா வாங்க, நான் வந்து நல்லதே நடக்கட்டும். அவர் முதல்ல நல்ல விஷயங்களை செய்கிறாருன்னு பார்த்து நல்லதே நடக்கட்டும்னு சொல்கிறாரு தவிர அவர் ஒரு நல்ல வேலையை செய்கிறதா இல்லை. அது இல்லாமல் செங்கோட்டையன் செஞ்சது மக்கள் மத்தியில் பெரும் ஒரு முகசுழிவாக தான் இருக்குது.